வணக்கம். தமிழகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் அரசாங்கத்துக்கு எதிராக திரட்டப்படும் வலதுசாரி கட்சிகள். அர்ச்சுனா எம்பியின் நாடாளுமன்ற உறுப்புரிமை நீதிமன்றத்தின் தீர்மானம். அனுரவின் சீன விஜய் எதிரொலி இந்திய பெருங்கடலில் நிலைநிறுத்தப்பட்ட போர்க்கப்பல். அனுர அரசின் இரட்டை வேடம் அம்பலப்படுத்திய ஆசிரியர் சங்கம். கொழும்பு புகைப்பட கண்காட்சியால் அதிருப்தி அடைந்துள்ள ரஷ்யா. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் வலதுசாரி கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான SM மரிக்கார் நேற்று ஊடகங்களிடம் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணியில் தலைவர் யார் என்பது முக்கியமல்ல, ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி மிகப்பெரிய எதிர்க்கட்சி என்பதால் அதில் முக்கிய பங்கை கொண்டிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது நாடாளுமன்றத்தில் 40 இடங்களை கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நடப்பு அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கும் வகையில் ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் இணைவது குறித்து சந்திப்புகள் இடம்பெறுகின்ற செய்திகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அபினவ நிவகல் பெரமுன அமைப்பின் தலைவர் ஓஷல ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் அரசாங்க மருத்துவராக பணியாற்றிக் கொண்டே சட்ட ரீதியாக மருத்துவ தொழிலிருந்து விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாகவும், எனவே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு ஓஷல ஹேரத் குறித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த மனு மீதான விசாரணை நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் கொப்பல்லவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தனது தரப்பு நியாயங்களை எதிர்மனுவாக முன்வைக்க அர்ச்சுனா ராமநாதன் தரப்பில் வழக்கறிஞரூடாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைக்கு வழக்கு விசாரணைக்கான நீதிபதிகள் அமர்வு பெயரிடப்படாத நிலையில் அடுத்த தவணையில் அதனை முன்வைக்குமாறு அறிவுறுத்திய நீதியரசர் கொப்பல்லவ வழக்கின் விசாரணையை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி எடுத்துக்காட்டும் விதமாக இந்தியாவானது 3 போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் இருப்புக்கு சவால் விடும் வகையில் இந்த கப்பல்களை மோடி தரப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்திற்கு மத்தியில் பல ஆண்டுகளாக மூலோபாய கடல்சார் பகுதியாக கருதும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவான இலங்கையில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும், இதற்கு மோடி அரசு மறைமுக எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பை கடற்கரை கப்பல் கட்டும் தளத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 கப்பல்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகிறது. எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் கடற்படை வலுவடையும் என மோடி இதன்போது தெரிவித்துள்ளார். 3 போர்க்கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு கருத்து தெரிவித்த மோடி, உலகின் முக்கிய கடல்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகிறது என்றார். மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் குவாட் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ள நிலையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க குவாட் கூட்டமைப்பு விரும்பி வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு 6% ஒதுக்க வேண்டும் என்று முன்னைய அரசுகளை வற்புறுத்திய தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்த நிலையில் போர் இல்லாத போது பாதுகாப்பு செலவை அதிகரித்தது ஏன் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளதாவது, கல்விக்காக அரசாங்கம் 271 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ள அதேவேளை பாதுகாப்புக்காக 614 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் மூலதன செலவு 76 பில்லியன் ரூபாவாகும். அதேவேளை கல்விக்கான மூலதன செலவு 65 மில்லியன் ரூபாவாகும் என தெரிவித்த அவர், கல்விக்காக அதிகளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கு 6% மற்றும் 3% ஒதுக்குமாறு கோரி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் அண்மையில் கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தியது. வட் வரியை நீக்க வேண்டும், பாடசாலை உபகரணங்கள், சீருடைகள், புத்தகங்களின் விலையை குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் இதன்போது வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறும் உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு கண்காட்சிகளை அனுமதிக்கும் முடிவுக்கு அந்நாட்டு தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கொழும்புக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜாகிரியன் இந்த நடவடிக்கையால் சற்று ஏமாற்றத்தை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை பத்திரிகை நிறுவனம் மற்றும் கொழும்பில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்தப்பட்ட கண்காட்சியில் ரஷ்ய எதிர்ப்பு புகைப்படங்களால் தூதரகம் கலக்கமடைந்துள்ளது. மேற்கத்திய மற்றும் உக்ரைன் சார்பான விளக்கத்தை வலியுறுத்தி உக்ரைனிய பிராந்தியத்தில் தற்போதைய நிகழ்வுகளை ஒரு பக்கச்சார்பான மற்றும் ஒருதலைபட்சமான முறையில் இந்த உள்ளடக்கம் பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் டான்ஸ்பாஸில் வசிப்பவர்களுக்கு எதிரான ஜெலன்ஸ்கி ஆட்சியின் குற்றங்கள், உக்ரைன் ரஷ்ய மொழி பேசும் மக்களின் உரிமைகளை மீறுதல், ரஷ்ய பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொலை செய்தல் மற்றும் துரோக மீறல் குறித்து இங்கு வெளிப்படுத்தப்படவில்லை என கூறியுள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.